பழைய இரும்பு கடையிலேருந்து 50 ரூபாய்க்கு 2 கம்ப்யூட்டர் ஸ்பீக்கர்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தோம். அதில் 5 வோல்ட்டு கொடுத்து ஆக்ஸ் கேபிளை ஃபோனில் கனெக்ட் பண்ணி ப்ளே பண்ணால் சுத்தமாக ஒரு சவுண்டை கூட காணோம். சரி என்னதான் ஆச்சுன்னு கவரை ரிமூவ் பண்ணி பார்த்தா உள்ளே ஒரு ஸ்க்ரூவை காணோம். ஏற்கனவே யாரோ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துருக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணி பார்த்ததில் அந்த ஆம்ப்ளிஃபையர் போர்டில் ஆடியோ இன்னோடைய ஒயர் கட் ஆகிருந்தது. இது ரெண்டும் தான் ஆடியோ இன்னோடைய கனெக்ஷன். அப்புறம் இது வந்து ஒரு ஸ்பீக்கரோடைய ஆடியோ அவுட்புட், இன்னொரு ஸ்பீக்கரோடைய ஆடியோ அவுட்புட் இது. நெக்ஸ்ட்டு இந்த ஐசியை தொட்டு பார்த்தாலே அப்படி கொதிக்குது. என்ன பண்ணுறதுனே தெரில. ஃபஸ்ட்டு டீசால்ட்ரிங் பண்ணிவிட்டு திருப்ப வந்து சால்ட்ரிங் பண்ணுவோம். ஒயர்லாம் சிக்கலாக இருந்தது. இப்போ 2 ஸ்பீக்கருடைய ஆடியோ அவுட்புட் தனியாக எடுத்துகிட்டு அப்புறம் பவர் அவுட்புட்டையும் தனியாக பிரித்து எடுத்துக்கிட்டு இப்போ ஆடியோ இன்புட்டை அதில் சால்ட்ரிங் பண்ண போகிறோம். இப்போ அந்த இடத்துல ஒயர்ஸ்லாம் வெளில வராமல் இருக்கிறதுக்கு ஒரு முடிச்சு போடுவாங்கள்ல, அதுக்கு பதில் நான் டேப்பை வச்சு அந்த ஒயரை மடக்கி சுற்றி விட்டுக்கிறேன். ஏன்னா நாட் போட்டால் அந்த இடத்துல ஒயர்லாம் திருப்ப சிக்கிக்கும். அதனால இந்த ஐடியா எனக்கு பெட்டராக தோணுச்சு. சரி வாங்க அவுட்புட் என்னன்னு பார்க்கலாம். என்னடா கரண்ட்டு போயிடுச்சு. சரி பவர் பேங்க்கில் பார்த்தா பவர் பேங்க்லேயே சார்ஜ் இல்லை, திடீர்னு கரண்ட் வேறு வந்துடுச்சு. சரி வாங்க அவுட்புட் என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.